டு மணாலி. நாங்கள் மணாலி மார்க்கெட் ரோட் அந்த ஜங்ஷனில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த 2 வண்டியும் ரெண்டல் எடுத்திருக்கோம். எங்கே போக போகிறேன்னு நம்ம ஆன் த வேல பேசிட்டு போகலாம். ஸோ நாங்கள் 2 பைக்கு ரெண்டல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டே 2 இன்றைக்கி எங்கே போகலான்னா தோஸ் போகலான்னு இருக்கோம். எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்றுலேயே மலானா போகலாம், இல்லை தோஸ் போகலான்னு இருந்தோம். அப்படியே சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோரில் தோஸ் போகலான்னு இருந்தோம். நான் இவனை கவர் பண்ணதுக்கப்புறமே வாயில் வந்து புகை வருது. அது தெரியுதான்னு தெரியல, ஊதி பார்க்குறேன். தெரியுதா? இந்த இது வழியாக ஊதுனாலுமே வாயிலேருந்து புகை வருது. ஐயோ, நான் பேசுகிறது கூட கேட்குதான்னு தெரில, கேட்கணும். ஸோ 2 வண்டியில் கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். எப்படியும் ஸ்லோவாக பொறுமையாக தான் போகிறோம். லேட்டாக தான் போகுது. ஸோ போயிட்டு இல்லை போகிற வழியில் நல்லா இருந்துச்சுனாலும் நிறைய ஷூட் பண்ணலாம். போயிட்டு இங்கே எப்படி இருக்குன்னு கேப்சர். ஸ்லோவாடா, நான் ஒரு கை தான் வச்சுருக்கேன்.
சாப்பிடக்கூடாது. அருவி வந்துச்சு அந்த கேஃபேல.
கொஞ்சம் முன்னால் பயங்கரமாக குளிர்ச்சு, இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் தோஷ் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்த ரூட்டு. செம்ம என்ன சொல்கிறது, ஆஃப் ரோடிங்காக, ரோடே இல்லாமல் ரொம்ப யூட்டர்ன்லாம் இருந்துச்சு. நாங்கள் இந்த பைக்லேயும் கிளாசிக்லேயும் வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்கூட்டி எடுக்கலாம்னு நினச்சிருந்தோம். ஸ்கூட்டி எல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதில் ஏறிக்க முடியாது. ஏறிட்டோம். ரிட்டர்னுமே கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்க்கிங். இதுக்கு மேலே விடலை. ஸோ வண்டியை நாங்கள் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு இதுதான் தெரியுது. நிறைய ஸ்னோ மவுண்டைன் தெரியுது. ஸோ வீடியோ தெரியுதா? லைட்டாக தெரியுது வீடியோவில். நம்ம இந்த ரூட்டில் மேலே அப்படியே நடந்து போனோம். நடந்து போயிட்டு பார்க்கலாம் மேலே என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே என்ன தான் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் முன்னால் நடந்து வந்தோம். இங்கே என்ன இருக்குன்னா, சுற்றி பெரிய மவுண்டெயின்ஸ் இருக்குது. நடுவில் ஒரு வேலி, லைக் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுதான் தோஷில் இருக்குது. அண்ட் இந்த சைடு வியூ சூப்பராக இருக்குது. பட் எங்களுக்குமே கண்ணுக்கே டேரெக்டாக தெரியல. ரொம்ப கிளார் அடிக்குது. லைக் ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டெயினாக இருக்குது. தெரியவே மாட்டேங்குது. ஏதாவது ஃபில்டர் ஏதாவது போட்டு மொபைலில் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படியே நேராக போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுவும் ஏற முடியுமா, எதுவும் வியூ பாயிண்ட் தெரியுதா அப்படின்னு. கோஸ்டில் என்ன இறங்கி போகிறதுக்கு ஸ்டெப்ஸாக இல்லைன்னா ஓகே. இதில் மண் வந்து விழுந்திருக்கு. அதில் நிலச்சரிவாக இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்காங்க போல. போகலாமா? இதில் தான் நான் இர்ஃபான்ஸ் வியூ போட்டிருப்பான் பார்த்தியா. இதிலே காரை விட்டுட்டு நடந்து உள்ளே போவானுங்க. அப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். இவனுக்கெல்லாம் கரெக்டாக ஃப்ரீ டைமுக்கு வந்துடுறானுங்கடா. நாம் பீக் சீசனில் வந்து டிராஃபிக்கு இதெல்லாம் சிக்கிக்கிறோம். அந்த வண்டி எப்படி அந்த ஸ்கேட்டிங் ஏரியாவில் இறக்குறோன்னு தெரில. இல்லை வளைவாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா அது செம ஸ்டீப்பாக கூட இருக்குதா, அதுதான் பிரச்சனை. போஷ் வரதோட அந்த கீழ்கங்கா போகிறது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ட்ரெக்கிங்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆமாம், நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல நின்னோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பார்க்கிங் இருந்துச்சு, டிராஃபிக்காக இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது கீழ்கங்கா ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னாங்க. 3 hours ட்ரெக்கு. அங்கே வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. கார்த்திகேயனோட டெம்பிள் இருக்குது அங்கே. கார்த்திகேயன்னா சாமியா? முருகரா? கார்த்திகேயன். ஓகே, ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அப்புறம் முருகரோட ஒரு 2-3 முருகர் கோயில் இது ஒன்று. ஓகே, நிறைய பேர் போனாங்க. நாங்கள் ஈவினிங்குள்ளே இங்கே போனோம். ஏன்னா நைட்டுங்கிறது நைட்டு தான் பைக்குக்கு எண்டு. பட் நைட்டெல்லாம் இங்கே கூட தாங்க முடியாதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஈவினிங்குள்ளே போகணும், கண்டிப்பாக போக முடியாது. அதனால் கீழ்கங்கா ட்ரெக் போகாமல் சும்மா தோஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். भाई क्या है ऊपर देखने के लिए? भाई बता दीजिए. Where are you from? We are from Tamil Nadu. Tamil Nadu, which city? Chennai. My office in Anna Nagar. Oh. Yeah, so you are here going just for today, or you are going to stay also? No, we have to get back in the evening. So you can do, you just walk from, it's approx 2 kilometer trek, 1 kilometer from inside the village only, and then there is the waterfall, you can go there, and while coming back in these 2 kilometers area you will get like multiple view of these hills. Okay. Right, you will get central point, one corner, right corner, and that waterfall is there. So by next 4 hours you can complete it. Okay. You can go. It's worth going. Okay. Sure, Thank you. Thank you. ஸோ அவர் அண்ணா நகரில் தான் ஒர்க் பண்ணுறாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் ட்ரெக் இருக்குது, வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், இட்ஸ் ஒர்த் கோயிங் சொல்கிறாரு. என்ன இருக்குதுன்னே தெரியாமல் இருந்த நமக்கு இப்போ என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ போய் செக் பண்ணலாம். எப்படின்னு தெரியல, நம்மளை பார்த்தாலே தமிழ்நாடுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே யாருனாலும் ஏதோ இருக்கு போல். நம்ம டோன் வச்சு கண்டுபிடிச்சிடறாங்களா என்னன்னு தெரியல, ஸ்கின் டோன் வச்சு. சரி, அங்கே ஏதாச்சும் போய் நல்லதாக வர அப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணலாம். இந்த ஊர் இப்படி தான் இருக்குது.
மாடு ஆடு எல்லாம் வளர்க்குறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே தான், டூரிஸ்ட் தான். நாங்கள் மேலே போக போக அந்த ஸ்னோ வியூ நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் போனால் அது கிளியராக வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். அப்படியே மலை மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார்ஷர் இங்கே எதுவுமே வெயிட்டில் வண்டி ஸ்கூட்டர் அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எதுவுமே பார்க்கல. ஸோ ஒரு 30 மினிட்ஸாக அந்த வில்லேஜில் ஏறி வந்துகிட்டே இருந்தோம். அது வில்லேஜாக தான் இருக்குது. மேலே ஏதோ இப்படி ஏறிக்கிட்டே போகுது. செம்ம டயர்டாகிடுச்சு. ஒரு ட்ரெக்கிங் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மதியம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே மேலே அங்கே பார்த்தீங்கன்னா 50% அந்த வில்லேஜஸ் இருக்காங்க. மீதி ஆல்மோஸ்ட் இப்போ இதெல்லாம் ஹோம் ஸ்டே தான். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹோம் ஸ்டே தான். இப்போ இது அந்த வில்லேஜஸ் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஹோம் ஸ்டே தான் இருக்குது. அதனால் மதியம் இதில் ஒரு இடத்துல ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கோம். அங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில. ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. இந்த மலைக்கு கீழே இருந்து பார்த்தோம். இவன் வர கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டோம். ஸ்டில் அந்த சூரியன் கரெக்டாக அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக அடிக்கிறேன். கிளார் அடிக்கிறதுனால கண்ணு பார்க்கவே தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தெரியுது. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, இந்த மவுண்டைன் ரேஞ்சிலே இதுதான் லாஸ்ட் ஹேபிச்சுவல் வில்லேஜ். லைக் மக்கள் வாழ்கிற வில்லேஜ். அதுக்கப்புறம் மக்கள் வாழ்கிறதில்ல இந்த மவுண்டைன் ரேஞ்சில். அதனால என்னமா தெரில, ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டில் கண்டினியூங் அவர் ட்ரெக். இப்போ கொஞ்சம் வீடெல்லாம் டென்ஸ்லி இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் எங்கேயோ சவுண்டு கேட்குது. ஸோ வாட்டர் ஃபால் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். சீக்கிரம் போயிட்டு எங்களுக்கு என்னென்னா கசோலுக்கு உடனே கிளம்பணும். ஒரு 5 பக்கத்தில் இருட்டிச்சுன்னா பயங்கரமாக கோல்டாயிடும். ஸோ அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து கீழே இறங்கிடுறோம். என்ன இருக்கு? அதான் பம்பிங் ஸ்டேஷனுக்காக ரெட் லைன் போயிருக்கோம். ஓ, அது என்னது? எங்கேருந்து வருது தண்ணி? ஓ, என்னடா இது? தெரில. எங்கேயோ இருந்து தண்ணி வந்து மட்டும் அப்படியே கீழே கொட்டுது. ஓகே, பம்பிங் ஸ்டேஷனாக இருக்குன்றான். இவ்வளோ நேரம் அந்த சைடு இருந்த ஸ்னோ மவுண்டன் பார்த்தோம். இப்போ இந்த சைடும் இருக்குது. நீ சொல்லக்கூடாது, சொல்லணும். நீயும் ப்ரோ பிஜேபியா? நான் vlog கண்டென்ட் பண்ணலாம். பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா? சரி, சொல்லு. அப்படியே நாங்கள் நடந்துட்டு இருந்ததில் இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் ரீச் ஆனோம். ஐ திங்க் இந்த வாட்டர் ஸ்ட்ரீமும் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் அந்த பார்வதி ரிவராக இருக்கும். இல்லைன்னா ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இருக்கும்.
ஏன்னா மேப்பில் போடும்போது நல்லா காமிச்சாங்க. வாடா இந்த சைடு வா. அப்படியே இது மேலே போகுது. இது மேலே போகாமா இல்லைனா அப்படியே இறங்கிடலாமான்னு பார்க்குறோம். இப்படி பார்த்தா இதில் ஏறி அப்படி மேலே போனால் மேலவும் போகலாம். அங்கே இந்த ஸ்டீமில் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு அப்படியே இந்த ரூட்டில் மேலே ஏறலாம்னு நினச்சோம். பட் ஆல்ரெடி டைம் 4 ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று என்னென்னா பெருசாக அங்கே தண்ணியும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ரிட்டன் போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஐயோ இங்கே இருக்கிற சன் அந்த கேப் இருக்குல்ல, அந்த பனிமலை கேப், அந்த பனிமலை கேப்பு கீழே வந்துருச்சுன்னா இருட்டிடும். ஸோ அதுக்கு முன்னால் கீழே இறங்கிடலாம்னு நினைக்கிறோம். இருட்டுச்சுன்னா பயங்கரமாக குளிராயிரும். அதனால் இங்கே இருக்கவே முடியாது. இதுலேருந்து நாங்கள் கிளம்பலான்ட்டு நினைக்கும் போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுச்சு. இந்த ஷூவோட இந்த எண் பார்ட் இருக்குல்ல, இது எங்களோட காலில் பயங்கரமாக உரசி காலே வலிக்கிற ஆரம்பிச்சிட்டு மாதிரி சவந்து போச்சு. ஸோ ஷூ எல்லாம் வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும். இந்த எண்டாக இந்த வளையிறது நல்ல குவாலிட்டி இருக்கிற மாதிரி. கால் வீங்கியே போயிடுச்சு. போகும்போது இப்படி தான் போனோம். ஆனால் செம்ம வெயில் அடித்து கிளார் அடித்து இந்த வியூ தெரியல. பட் இப்போ தெரியுது. அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பனிமலையாக இருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் அப்படியே கோல்டன் கலரில் மாறுன்னு நினைக்கிறேன். சன் கரெக்டாக செட் ஆகும்போது 5 மணிக்கே இருட்டுருது. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இறங்குறதுனால ஃபாஸ்ட்டாக போயிடலான்னு. அவங்க பேசுகிற மொழி குழுவி. ஓகே, ஆக்சுவலாக இங்கே ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது. இவங்களுக்கு ஹிந்தியே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அது என்னடா நமக்கு இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ், ஒரு வேற்றுமொழிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஹிந்தியே ஒரு வேற்றுமொழி தான். இவங்க பேசுகிற லாங்குவேஜ் பேர் என்ன? குழுவி. இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, நம்ம சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு இருட்டுறதுக்கு முன்னால் பசல் போக ட்ரை பண்ணோம். பார்க்கலாம். அப்படியே தெரிகிற கோல்டன் ஸ்னோ வியூ. வரும்போது செம்ம வெயில் அடிச்சுது. இப்போ அது மேலே வெயில் அடிக்குது. ஆனால் நம்ம சைடு சன்செட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. பசல் போகிற லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அதுவும் பைக்கில் எல்லாம் ஓகே, இந்த ரூட்டு இதாக இருக்குது, ஒரு டைப்பாக இருக்கும். இதுதான் அந்த கீர் கங்கா போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலேருந்து மேலே ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ரோடு செம்ம ஸ்டீப்பாக ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இங்கே நிறையா பார்க்கிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் சன் உள்ளே போயிடுச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் இங்கே அப்படியே பயங்கரமாக இருட்டிடும்.
நம்மளுக்கு சும்மா விளையாட்டுக்கு இது பண்ண நல்ல மொத்தமாக இருக்குது தானே. ஏதோ ட்ரெக்கிங் ஆ அந்த புகை மாதிரி இருக்கிறது ஆக்சுவலாக ஃபாக் மிஸ்ட் வந்து அந்த புகை ஆக்சுவலாக அதில் தீ எரியுது. கீழே கீழே அது கிளியராக தெரியுது. கீழே இருந்து மேலே வர ஆக்சுவலாக இப்போ எல்லாமே கொஞ்சம் கோல்டன் கலர்லேயே தான் இருந்துச்சு. அதனால் இதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு பனி பெய்கிற டைமு ஸ்னோ டைம்லலாம் இவ்வளோ வருமா? என்னமோ கிட்ட தான் போகிறோன்னு நினைக்கிறேன். நாம பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த டீ அந்த மலைக்கு பின்னாடி இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அந்த ரோடு வந்து மலை கீழே இறங்கிடுச்சு. ஸோ அது பார்க்க முடியல அது எங்கே போச்சுன்னு. ஸோ இப்போ நம்ம ஆன் த வே டு கசோலில் இருக்கோம். கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் இருக்கிறது. நம்ம 2 வீலரில் வந்ததுனால ஃபாஸ்ட்டாக மூவ முடியும். பார்த்த ஃபயரு இங்கேருந்து இங்கே வர எரியுது பாருங்கள். இப்போ பயங்கரமாக பரவிடுச்சு. இங்கே இருந்து பார்த்தாலே தெரியுது. இங்கேருந்து மேலே அங்கே வர ரொம்ப பயங்கரமாக இருக்குது.